வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தேர்தல் நெருங்கிட்டு நாளைக்கு. அப்போது அந்த கடைசி நேரத்தில் சில சில சித்து விளையாட்டுகள் செய்வாங்கள்ல சில கட்சிக்காரர். அப்படி ஒரு சித்து விளையாட்டு தான் என்னென்னா, நேற்று வெயிலுக்கு ரெண்டு கட்டுமையான வேலை, மண்டை காயிற அளவுக்கு வேலை, அதோட பசி வேறு, சாப்பிடவும் இல்லை. சரி சாப்பிடுவோம்னு போயிட்டு வந்து உட்கார்ந்தா ஃபோன் அடிக்குது. எவன்டாவது சாப்பிட்றத குழப்புற படுவாவி என்று ஃபோனை ஆன்சர் பண்ணி காதில் வச்சா, வணக்கம், உங்களுடைய வாக்குரிமை இந்த சின்னத்துக்கும் இந்த இலக்கத்துக்கும் செலுத்துங்க. முதல் ஃபோன் எடுத்தால் நான் இந்நேரம் இந்த இடத்துல இந்த கதைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் விஷயத்தை சொல்லணும். கடை எடுத்த வச்சு கடை கத்தினா கடுப்பு வருமோ இல்லையோ, அதை விட ஒரு சில சின்னங்கள் இந்த பேரை சொன்னால் உக்கிரதாண்டவ மாறுறவன் நான். அந்த சின்னத்தையே சொல்லி அந்த சின்னத்தின் முதலாவது இலக்கத்துக்கு வாக்களியும் கொண்டா எப்படி கடுப்பாகும்? வெயிலுக்கு நின்று மண்டை காஞ்ச வேதனை ஒரு பேர், பசி ஒரு பக்கம். நிப்பாட்டுங்க கதையை. உங்களோட இளவடத்த கட்சிக்கு நாங்கள் யாரும் வாக்கு போடுற அளவுக்கு இல்லை. போனை வச்சுட்டு ஆள் மாறுங்கன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி அந்த இறுதி நாள் சம்பவங்கள் சில பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவதானமாக இருங்க மக்களை. வாக்கு போடைகள் அவதானம். பழைய கிழட்டுகள் கொஞ்சம் தேர்தலில் நிற்குதல் இல்லை, எங்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி கொண்டு போய் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அனுபவித்த கொஞ்சம் உத்தமர் இருக்காங்களோ, அவங்களுக்கு தயவு செய்து வாக்கு யாரும் போடாதீங்க. அதனால் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க தானே, முழுக்க இளம் சமுதாயங்கள் நிற்கிற கட்சிகள் இருக்குது தானே. அப்படியான கட்சியை பார்த்து அப்படியான அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு போடுங்க. கிழடுகளுக்கு வாக்கு போடுங்க. அவங்க என்ன வாங்கல், அந்த பாராளுமன்றத்தில் எங்களோட வாக்குக்காக பொங்கின சில விடயங்களை, அவள் பொங்குவினம் தானே, மைக்க கண்டோனும் பொங்குறது தானே, அந்த விடயங்களை மட்டும் கட் பண்ணி இப்போ சமூக வலைத்தளங்கள்லையும் இதுகளையும் கொண்டு போட்டு எங்களை உசுப்பேற்றுவாங்க. இவங்களை இப்படித்தான் பேசுவாங்க. எல்லாம் பார்க்க போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். புறம் அங்கே போயிருந்தோண்டு சும்மா வடிக்கிறது, கதிரையை தேய்ச்சி சூடாக்குறது, சுகபோகம் அனுபவிச்சுட்டு கார்கள் வார்கள் வீடுகள் என்று அனுபவித்து கொண்டு தெரிவாங்க. மக்கள்கிட்ட பிரச்சனை அவங்களுக்கு அதுக்கு பிறகு தெரியாது. இந்த சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுமோ, பழைய கிழடுகள் 2 கட்சியில் நிற்கும். முதன்மை வேட்பாளர் அவையாக தான் இருப்பினும் பின்னால் ஒருவர்கள்ட்ட புதுப்பொடிகளை போட்டிருப்பாங்க. என்னத்துக்கு? மக்களுக்கா அந்த கட்சியில் புதுப்பொடிகள் நிற்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு போட, அவங்கள வாக்கு விதத்தை வாங்கி கொண்டு இதுகள் போய் கதிரையில் உட்காந்து கதிரையை தேய்க்கிறான் வேலை. அதனால் புதுக்கட்சி சுயேட்சை குழுவோ என்ன குழுவோ புதுசாக இளைய சமுதாயம் நிற்கிற கட்சியாக பார்த்து வாக்கு போடுவோம். பரம்பரையாக நாங்கள் இந்த சின்னத்துக்கு தான் வாக்கு போடுறோம்னு சில மரகலன்றதை சொல்லி கொண்டு தெரியுதோ இல்லோ, முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. பரம்பரையாக போடுறதில்ல வாக்கு. சரியோ, மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறவன், நல்லது செய்தவன் அவங்களுக்கு போடுறது. இந்த குடிகார பக்கியல் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கிலையும் கிடந்து சலம்பி போட்டு வந்து நிற்கிறதில்ல இல்லை. இப்போ நான் தான் வேட்பாளர், நான் தான் அது இது பிடுங்கினான்னு அதற்கெல்லாம் தயவு செய்து போட்டுறாதேங்க. படித்தவன் படிக்காதவன்னு பார்க்காம நல்லது செய்து இளம் சமுதாயமாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு போடுங்க. சரியோ, இந்த பரம்பரையாக வாக்கு போடுறோன்ட்டு கொண்டு அந்த சின்னத்துக்கு வாக்கு போட்டுட்டு கட்டுறதுக்கு கோவணம் தான் கிடந்தது. அந்த கோவணத்தையும் அவுட்டு போட்டு அம்மனமாக நிற்கிற இல்லாமல் பெரும். அதனால் இந்த பரம்பரை வாக்குகளை விட்டு போட்டு புதுசாக போடுங்க. புதுசாக ஒரு புரட்சி ஏற்படுத்துங்க. நல்ல செய்ய நினைக்கிறவனுக்கு வாக்கை போட்டு துளையுங்கப்பா. தேர்தல் நெருங்கிக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? தமிழீழம், தமிழ் தேசியம், தலைவர், மாவீரர்கள், மாவீரர் தொழிலும் இல்லங்கள், மாவீரர் நினைவேந்தல்கள், திலீபரண்ணா நினைவேந்தல், இப்படி எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சோண்டு வருவாங்க. வாக்கு வாங்கி பார்லிமெண்ட் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 4-5 வருஷத்துக்கு அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. ஏன் தெரியுமோ, பார்லிமெண்ட்டுக்கு போயாச்சு, அங்கே நல்லா உழைக்கலாம் தானே, சம்பளம் கும்பளம் எல்லாம் வாங்கி. அப்போ இது கண்ணுக்கு தெரியாது. அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க இந்த அவ்வளோத்தையும் தூக்கி பிடிச்சோண்டு வரிசையை. அதனால் இந்த இந்தியாவில் போகி பண்டிகை கொண்டாடணும் தெரியுமே, பழைய பொருளாதாரத்தையும் கொண்டு போய் எரிஞ்சு போட்டு புதுசாக வாங்குவாங்களே போகி பண்டிகை. அது மாதிரி நாங்கள் அரசியலில் போகி பண்டிகை கொண்டாடுவோம். இருக்கிற பழைய கிளாடுகள், இந்த மூக்குப்பொடி மூக்கன், வெத்திலடப்பாவாயன், இவங்களை எல்லாத்தையும் தூக்கி எனக்கு எரிச்சு போட்டு சரியோ புதுசாக நிற்கிற நம்முடைய பொடிகளுக்கு போடுவோம். நாடாவது விருப்பப்படட்டும் பார்த்து. நன்றி, வணக்கம்.